தமிழகத்தில் செவ்வாயன்று 13 இடங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவாகியுள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதிகபட்சமாக மதுரை விமான நிலையத்தில் 105.8 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவாகியுள்ளது. சென்னை நுங்கம்பாக்கத்தில் 100.4 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பமும், மீனம்பாக்கத்தில் 102.56 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பமும், ஈரோடு மாவட்டத்தில் 103.28 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பமும் பதிவாகியுள்ளதாக தெரிவித்துள்ளது. இதேபோன்று கரூர், பரமத்தி, நாகப்பட்டினம், பாளையங்கோட்டை, வேலூர் உள்ளிட்ட இடங்களிலும் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டிற்கு மேல் வெயில் பதிவாகியுள்ளது. சென்னையில் உள்ள இணைப்பு கால்வாய்களை தூர்வாரும் பணிகள் முடங்கியிருப்பதால் பல இடங்களில் வெள்ள நீர் புகும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. சென்னையில் அடையாறு, கூவம், கொசஸ்தலை ஆகிய ஆறுகளுடன் இணையும் 150க்கும் அதிகமான இணை கால்வாய்கள் ஒவ்வொரு பருவமழையின் போதும் தூர்வாரப்பட வேண்டியது கட்டாயம். இதுபோன்ற இணைப்பு கால்வாய்களை தூர்வாருவதற்கு போதிய நிதி ஒதுக்கப்பட்டாலும் விடிய ஆட்சியில் பல இணைப்பு கால்வாய்கள் முறையாக தூர்வாரப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனால் பல்வேறு இடங்களில் தேங்கும் மழைநீர் கூவம், அடையாறு ஆகிய நதிகளுக்கு வந்து சேராமல் மீண்டும் குடியிருப்புகளுக்கு புகும் நிலையே ஏற்படும் என பலரும் அச்சம் தெரிவிக்கின்றனர். வெற்று விளம்பரங்களில் மட்டும் கவனம் செலுத்தாமல் மக்கள் நலனிலும் கவனம் செலுத்தி பருவமழைக்கு முன்னதாக கால்வாய்களை தூர்வாரும் நடவடிக்கைகளை மேற்கொள்ள திறனற்ற திமுக அரசுக்கு மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேற்கு வங்க மாநிலத்தில் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட பயிற்சி பெண் மருத்துவரின் பெயர் உள்ளிட்ட விவரங்களை விக்கிபீடியாவிலிருந்து நீக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பயிற்சி பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமைக்குள்ளாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் உச்சநீதிமன்றம் தானாக முன்வந்து விசாரணை நடத்தி வருகிறது. இந்த விசாரணையில் ஆகஸ்ட் 20ஆம் தேதியே பாதிக்கப்பட்ட பெண் மருத்துவரின் பெயர் மற்றும் புகைப்படம் உள்ளிட்ட விவரங்களை சமூக வலைதள பக்கங்களிலிருந்து நீக்குமாறு உச்சநீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்துள்ளதாகவும், அதன்படி விக்கிபீடியா நிறுவனம் பாதிக்கப்பட்ட பெண் மருத்துவரின் பெயர் உள்ளிட்ட விவரங்களை நீக்க வேண்டும் என்றும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் உத்தரவிட்டனர். ஒரே குற்ற எண்ணில் 2 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டது குறித்து விளக்கம் அளிக்க திருப்பூர் லஞ்ச ஒழிப்புத்துறை ஆய்வாளருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. முன்னதாக திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்த வருவாய் ஆய்வாளர் நாகராஜன் என்பவர் லஞ்சம் கேட்டது தொடர்பாக அசோக்குமார் என்பவர் அளித்த புகாரின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டார். இந்நிலையில் தனக்கு எதிரான வழக்கை ரத்து செய்யக்கோரி நாகராஜன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அது தொடர்பான விசாரணையில் நாகராஜனுக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்பட்ட 5 நாட்களுக்கு முன் அதே குற்ற எண்ணில் வேறொரு நபருக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பது தெரியவந்தது. இதனால் ஒரே குற்ற எண்ணில் 2 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது குறித்து விளக்கம் அளிக்கும்படி திருப்பூர் லஞ்ச ஒழிப்புத்துறை ஆய்வாளருக்கு உத்தரவிட்ட நீதிபதி இந்த வழக்கின் விசாரணையை வரும் 20ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். மிலாடி நபி பண்டிகையை முன்னிட்டு கொடைக்கானலில் கள்ளச்சந்தையில் மது விற்பனை படுஜோராக நடந்துள்ளது. கொடைக்கானல் காவல் நிலையம் அருகிலேயே சர்வசாதாரணமாக காய்கறி சந்தையில் விற்பனை செய்வது போல மதுபானம் விற்பனை செய்யப்பட்டது. இதுகுறித்து செய்தி சேகரிக்க சென்ற நிருபரை வீடியோ நல்லா எடுத்தியா, எடுத்து போடு பார்த்துக்கலாம் என மது விற்பனையாளர் மிரட்டும் தோரணையில் தாக்க வந்ததோடு தொலைபேசியில் யாரிடமோ தெரிவித்தவாறு அங்கிருந்து சென்றுள்ளார். மேலும் 140 ரூபாய் மதிப்புள்ள மது பாட்டில் 250 ரூபாய்க்கும், 200 ரூபாய் மதிப்புள்ள மது பாட்டில் 300 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டதாகவும் மது பிரியர்கள் வேதனை தெரிவித்தனர். வெற்றி விளம்பரத்திற்காக மது ஒழிப்பு மாநாட்டில் கலந்து கொள்வதாக அறிவித்தால் மட்டும் போதாது, அதற்கு சிறிதேனும் நியாயமாக மதுவை ஒழிக்க நடவடிக்கையும் எடுக்க வேண்டுமென விடியா திமுக அரசை மக்கள் விமர்சித்து வருகின்றனர். என்ன சரக்கு ஊத்திட்டீங்க? கையை வாங்குறீங்க, அடிக்கிறீங்க, போட்டுறேன். இது இப்போ சட்டை பிடிக்காத பேரு எதுக்கு அடிக்க வரீங்க?